வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 அடிப்படையான யோக முத்திரைகளும் அதனுடைய பயன்களையும் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அடிப்படையில் நம்ம ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும், அப்படி இல்லைன்னா ஒரு யோகா செய்யணும், இல்லை எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னா நம்ம நோய் சார்ந்து என்ன ஒரு நலக்குறைகள் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நலக்குறைக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் ஒரு யோக முத்திரையாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். எதையாவது ஒன்று செஞ்சால் தான் நம்ம உடல் நல்லபடியாக இருக்கும். அதில் உடல் எடையை குறைக்கிறதுக்குமே ஆரோக்கியத்துக்கும் உடற்பயிற்சி விட யோகாவே சிறந்ததாக இருக்குது. யோகா ஒரு பழமையான கலை என்று நம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய வேத புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப பழமையானது. முனிவர்களின் ஞானம் மற்றும் தற்போதைய நவீன விஞ்ஞானத்தின் கலவையான யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை விட உங்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்குது. யோகா என்றால் வெறும் ஆசனங்களும் இருக்கையும் மட்டும் இல்லை. நாம் இப்போ சொல்லக்கூடிய முத்திரைகள் அந்த மாதிரி ரொம்பவுமே சிறப்பான ஒரு முத்திரைகள் தான். கரெக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதை மட்டும் செஞ்சால் கூட நம்ம நலக்குறைகளை தீர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான சில யோக முத்திரைகள் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த யோகாசன முத்திரைகளும் நீங்கள் வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு யோகாசன முத்திரையும் தனித்துவம் பெற்றது. அதனால் அவைகளை சரியான வழியில் நாம் செய்ய வேணும். இந்த ஒவ்வொரு முத்திரையில் உள்ள அர்த்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கியான் முத்திரை பொதுவான ஒன்று. இது யார் வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம். இந்த முத்திரை அறிவியும் ஒருமுனைப்படுத்தலையும் குறிக்குது. அதே போல் வாயு முத்திரை காற்றை குறிக்குது. உடல் உள்ள காற்று சம்பந்தமான பிரச்சனைகளை சமநிலைப்படுத்துது. அனைத்து யோக முத்திரைகளுமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய நன்மைகளை அளிக்குது. ஆனால் இந்த யோக முத்திரைகளை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடாது. ஒவ்வொரு முத்திரையை செய்ய ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. குறிப்பிட்ட வகையில் அமர்வது, நிற்பது, படுக்கிறது இதெல்லாம் அடங்கி இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் உட்காந்துக்கலாம். உங்கள் சௌரியத்துக்கு இது பண்ணிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே கிழக்கு பார்த்து உட்காந்து செய்கிறதுங்கிறது பொதுவாகவே நன்மை கொடுக்கும். உடல் நல பயன்களை பெறுவதற்கு அடிப்படையான யோகாசன முத்திரைகளையும் அதனால் உங்களுக்கு ஏற்படும் பயன்களையும் இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல கியான் முத்திரை. இது அறிவியும் ஒருமுனைப்படுத்தலையும் குறிக்குது. மிக முக்கியமான யோகாசன முத்திரை இது. பத்மாசனா தோரணையில் அமர்ந்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கணும். காலையில் வெறுவயத்தில் செய்கிறது ரொம்பவுமே பெட்ரு. இந்த முத்திரை உங்களை உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துது. அந்த மனநிலையை மேம்படுத்துது. தூக்கமின்மையை போக்குது. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துது. இரண்டாவதாக வாயு முத்திரை. இது உடம்பில் உள்ள காற்றுங்கிற தனிமத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உட்காரும்போது, நிற்கும் போதோ அல்லது படுக்கும்போது எந்த நாளில் எந்த நேரம் வேண்டுமானாலும் இதை நம்ம செய்யலாம். உடம்பில் உள்ள அளவுக்கு அதிகமான காற்றை வெளியேற்றி வாயுவினால் ஏற்படக்கூடிய கைகால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, நெஞ்சு வலியை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வாயு முத்திரை. மூன்றாவதாக அக்னி முத்திரை. உடம்புல இருக்கிற நெருப்பு தனிமத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை பெரிய உதவியாக இருக்குது. அதிகாலை நேரத்தில் வெறும் வயிற்றில் கிழக்கு பார்த்து இந்த முத்திரையை செய்கிறது ரொம்ப உங்களுக்கு பலன் கொடுக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த முத்திரை மிக மிக முக்கியம். இது கொழுப்புகளை குறைத்து செரிமான செயல்பாட்டை துரிதப்படுத்தி உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த அக்னி முத்திரை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வருண முத்திரை. இந்த யோகாசன முத்திரை என்ன செய்யணும்னா உடம்பில் உள்ள நீர் தனிமத்தை சமநிலைப்படுத்துது. மேலும் உங்கள் அழகை மேம்படுத்த இந்த முத்திரை உதவியாக இருக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற நீரோட்டம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இந்த முத்திரை நம்ம செய்கிறோம். அது இல்லாமல் சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சிருக்கிறதுக்கு உங்கள் சருமம் தங்கம் போல் மின்னுறதுக்கும் இந்த வருண முத்திரை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பிராண முத்திரை. இது நம்முடைய ஆயுளை குறிக்கும், வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அந்த முத்திரை. இது எந்த நேரத்தை வேணாலும் செய்யக்கூடிய முத்திரை இது. இந்த யோகாசன முத்திரை உங்கள் செரிமான அமைப்பை மேம்படுத்தி உங்கள் கண் பார்வையை கூர்மைப்படுத்துது. கண் பார்வை பார்க்கும் திறனை அதிகரிக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற சோர்வை எதிர்க்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் கொடுத்து சோர்வை எதிர்த்து ஆற்றல் திறனுடன் வைத்திருக்க இந்த பிராண முத்திரை உபயோகமாக இருக்குது. இது ஒரு வாழ்க்கைக்கான முத்திரைன்னு சொல்லலாம். அடுத்தது பிருத்திவி முத்திரை. நம்ம அண்டத்தில் உள்ள தனிமத்தை நம்ம உடலுக்குள் ஊக்குவிக்கவே இந்த முத்திரை. அதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பவர் காஸ்மிக் ரேஸு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் தியானம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது இந்த பிருத்திவி முத்திரை வைக்கும்போது உடம்புக்கு உடல் நல பயன்கள்னால் இரத்த ஓட்டம் மேம்படுது, பொறுமை அதிகரிக்கிறது, தசைகள் மற்றும் எலும்புகள் வலுவடையுது. கண்டிப்பாக நமக்கு அவசியமானது. அடுத்தது சூன்ய முத்திரை. சைபர் அல்லது சூன்ய முத்திரை என்பது உங்கள் காதுகளுக்கானது. இந்த முத்திரை உங்கள் காது வலிகளை போக்குது. மேலும் வயது மற்றும் நோயினால் காது கேட்கும் திறன் குறையிறது கூட குறைபவர்களுக்கு இது உதவுது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நோய் நலக்குறையை சார்ந்து நீங்கள் இதை செய்யும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்ல வராங்க. அடுத்தது சூரிய முத்திரை.
இந்த முத்திரை வந்து சூரியனின் ஆற்றல் திறனை அனுசரிப்பதே சூரிய முத்திரையின் அடிப்படை. சூரியனின் ஆற்றல் திறனை பெறுவதற்கும் இந்த முத்திரையை நீங்கள் விடியற்காலையில் வந்து செய்யணும். இது மாதிரி நீங்கள் ஆன்மீகத்துலேயும் இதை யூஸ் பண்ணலாம். அதுபோக உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து இந்த சூரிய முத்திரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லிங்கா முத்திரை. இந்த முத்திரை வந்து ஆண்களின் வந்து விரைக்குறியை குறிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதனால தான் என்னவோ உடம்புல வந்து வெப்பத்தை உருவாக்குது. இது வந்து இந்த முத்திரை உங்கள் ஆண்மையை அதிகரித்து அந்த ஆண்மை சம்பந்தமான ஆண்மை குறைவது மாதிரி இருந்துச்சுன்னா சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சளி சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகளையும் போகுது. இது வந்து ஆண்மை குறைவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆண் உறுப்புகளுக்கான மட்டும் இல்லை, சளி சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கும் இது வந்து லிங்கா முத்திரை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து அபான முத்திரைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பல்துறை முத்திரையான அநேகமாக அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியது இந்த முத்திரை. இது என்ன செய்யுது? உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை கலந்த நீரை அபான் முத்திரை வந்து சுத்தப்படுத்துது. சிறுநீரக கோளாறுகளை கையாள உதவுது இம்முத்திரை. அதே போல் மலம் கழித்தலையும் சீராக்குது. உங்களுக்கு கால் இருந்துச்சு, நீங்கள் வந்து இந்த டாய்லெட் போகிறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த முத்திரையை நீங்கள் காலில் வெறும் வயிற்றில் நீங்கள் வச்சு நீங்கள் உட்காரலாம். இப்போ பார்த்த முத்திரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் எல்லாரும் செய்யலான்னு சில இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அது வந்து தத்துவங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எந்திரிச்சதுமே கைகால் மூஞ்சி கழுவிட்டு கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து இந்த முத்திரைகளை வச்சு செய்கிறீங்க. குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உங்களுக்கு காதில் வலி இருக்குது, இல்லை மலம் சரியாக போகிறதில்ல. நீங்கள் இந்த முத்திரையை வந்து வெறும் வயிற்றில் அந்த முத்திரை மட்டுமாவது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் அடையலாம். கண்டிப்பாக அந்த முத்திரை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறுபடியும் ஒரு பதிவில் சந்திப்போம்.